ஓம் அகத்தீசாய நம. 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 பதஞ்சலி முனிவன். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று 31ஆம் ஆண்டு நிறைவு விழா நிறைவுற்றது. அன்பர்கள் மலேசியாவிலிருந்தும் லண்டனிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த அன்பர்கள் தொண்டு செய்கிறார்கள். பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் முன் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கிறார்கள். புண்ணியம் செய்யாமல் இந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியாது. மற்ற இடத்தில் பூஜை நடக்கும், விழாக்கள் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இங்கே நடக்கின்ற பூஜையில் கலந்து கொள்வது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குடியல் அன்பர் இருக்கிறார்கள். அன்பர் மாதவன் சொன்னது போல் பார்க்கின்ற சில பேரை வெளியில் பார்க்கலாம், சில பேர் வெளியில் பார்க்க முடியாது. அந்த நகத்தில் தொண்டு செய்வார்கள். அவர்கள் எப்படி தொண்டு செய்தாலும் எங்களுக்கு தெரியும். அந்த நகத்தில் தொண்டு செய்தாலும் உணர முடியும். நான் பார்க்கும்போது தொண்டு செய்தாலும், நான் பார்க்காத இடத்தில் தொண்டு செய்தாலும், யார் எந்தெந்த இடத்தில் தொண்டு செய்தாலும் அது உணரக்கூடிய சக்தி ஆசான் கொடுத்துருக்கிறார். இந்த துறையை நன்றி உள்ள துறை. யார் மனம் வந்து தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவான பாதை காட்ட வேண்டிய கடமைகளுக்கு உண்டு. ஆகவே வெளியூர்லேருந்து லண்டனிலிருந்து வந்தவர்களும் மலேசியாவிலிருந்து வந்தவர்களும் உள்நாட்டு அன்பர்களும் இங்கே தொண்டு செய்கிற நண்பர்களுக்கும் இவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அகத்தீஸ்வரன் ஆசி கிடைக்க வரும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த விழா ஏன் செய்கிறோம்? விழாக்கள் ஆயிரக்கணக்கான நடக்குது. கட்சி தலைவர்கள் ஒரு விழா நடத்துகிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஒரு கட்சிக்கு ஆண்டு விழா நடக்கும். சில கோவில்கள், மாரியம்மன் கோவில் திருவிழா, அது பல கோவில் திருவிழா நடக்கும். விழாக்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும், 1000 விதமாக இருக்கும். சில விழாக்கள் ஆடு, கோழி, பன்றிகள் பலியிடுவார்கள், அது ஒரு விழாக்கள். சில விழாக்களில் பால் அவசியம், தேன் அவசியம் என்று கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அது ஒரு விழாக்கள். இப்படி பல்வேறு விழாக்கள். அந்த விழாக்கள் எல்லாம் கவர்ச்சி, மக்களுக்கு ஆறுதல். என்ன போனீங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்தீங்களா? பார்த்தாங்க. தண்ணி ஊந்துச்சா அவன் மேலே ஊந்துச்சு, ரைட். தண்ணியெல்லாம் மேலே ஊந்துச்சா பக்கத்தில் இருந்தீங்களா இருந்தான், அது ஒரு மகிழ்ச்சி. அப்படியே இந்த கடை விட்டு பூஜை கலந்துக்கிட்டீங்களா? கடை விட்டு பூஜையில் கலந்துக்கிட்டேங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டுங்க. அப்போ இதெல்லாம் விழாக்கள், மன ஆறுதல் தரலாம். ஆனால் உயிர் கொலை செய்கிற ஆடு கோழி விட்டார்களே, பார்ப்பதே பாவம், அதுவும் விழாக்கள் தான். இறைவனுக்கு தெய்வத்தின் பெயரால் ஆடு கோழி போன்ற ஆடு மட்டும் இந்த எருமை கடை வெட்டுவார்கள். அதை பார்ப்பதே, அதுவும் விழா தான். ஆனால் பார்ப்பதே பாவம். பார்ப்பதே பாவம் என்றால் செய்வதற்கு என்ன பாவம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் விழாக்கள் தான். அல்ல, இது அதெல்லாம் அல்ல, விழாக்கள் அல்ல, அது பூஜ்யம் அல்ல. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறோம், விழாக்கள் இப்படி இருக்கணும், சொன்னாலும் குற்றம் இல்லை. அருள் குருவுக்கு அது மார்க்கம் அல்ல. எந்த மனிதனும் உயிர் கொலை செய்து அதன் மூலம் இறையவர்களை பெற முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் ஒரு செய்திருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார், இடத்தில் குட்டியாட்டு ரத்தத்தை சோறை பசைந்து விசுறுவார்கள் அந்த புண்ணியவான்கள். அந்த குட்டியாட்டு ரத்த சோறை பசைந்து அந்த சோறு சாப்பிட்டால் குழந்தை புத்திர பாக்கி உண்டால் சொல்கிறான். அது என்ன வேலை? அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பகுத்தறிவு காலத்தில் 180-60% மக்கள் படித்திருக்க காலத்தில், இப்போ 80%, 180% கல்வி உள்ள மக்கள் குட்டியாட்டு ரத்தத்தை சோறு பசிந்து விசிறிதான் அந்த சோறை சாப்பிட்டால் புத்திரப்பாய்க்க உண்டாகும் என்று சொல்கிறார் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் விழாதான். குட்டியாட்டு இது நிறுத்திக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அது மாதிரி ஒரு உணவு வராது இருக்குன்னு வேண்டிக்கிறோம். அவள் தான் இதை சுட்டி காட்டுறோம். இப்படியெல்லாம் விழா கடந்துட்டு. ஆனால் இந்த விழா அப்படி இல்லை. யமனை கசைக்கு புரிந்து விடுவார்கள். யமன் என்றாலே பயப்படுவான் மனுஷன். வீர தீரம் பராக்கிரம சக்கரவர்த்தியாக இருப்பான். வாழ இடத்துல வைய நடுங்கும். பராக்கிரமசாலி இருப்பான். ஒரே குத்தில் ஒரு புலியை அடித்து கொண்டு விடுவான். யானையை நெத்தில் அடித்தால் அந்த யானை அப்படியே கீழே வந்து விடும். அப்போ அப்படி பராக்கிரமசாலாம் இருக்கிறான். ஒரு புலியை ஒரு கூண்டில் விட்டான் ஒரு சீனாவில். புலியை ஒரே குத்தில், அதுக்கப்புறம் அது செயலட்டு போச்சு.
புலியை ஒரே அடி அடித்து அடிக்கிறவன் மனிதன் இருக்கிறான். அடித்து அப்படியே கொடுத்துருவான், ஒரே அடியில் அடிப்பான். ஆனாலும் யானையை அடித்தால் யானையை திணறும், நெத்தியில் அடிச்சிட்டான்னா யானை திணறும். அவ்வளோ பெரிய பழக்கம் சரி இருக்கும். இருந்தாலும் யமன்னா பயப்படுவான். இவ்வளோ பெருமை இருக்குது. வாடை எடுத்தால் வைய நடுங்கும். ஆயிரக்கணக்கான அவன் படையில் இறங்கினாலே அந்த படையை நடுங்கும். அவன் அந்த போர்க்களத்தை இறங்கும் போதே சின்ன பெரிய புள்ளி வட்டன்னு ஓட்டுட்டான் ராஜாரச காலத்தில். அந்த வாள் இவ்வளோ பெருசிருக்கும், வழக்கம் இருக்கும். எடுத்து இறங்கினாலே நூற்றுக்கணக்கத்தால் உண்டு போகும். அவன் இறங்கினாலும் அந்த படையை நடுங்கும். ஆனாலும் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி கூட்டம் ஒன்றா பயப்படுவான். யமன்னா நடுங்குவான். அப்பேற்பட்ட யமனை சக்கரவர்த்தியே அடித்து கொண்டு போவான். யமன் உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியை படையில் அடித்து கொண்டு போவான். யாரா பெரிய மனுஷன் போட வாங்கினா சக்கரவர்த்தியை பார்த்தேடே பொடியா வா இங்கேன்னு கூப்பிட்டான். யமன் எழுத்து பேச முடியலை. என்ன காரணம்? வல்லமை இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியை படையில் அடித்து கொண்டு படையில் அடித்து கொண்டு போவான். வாடாமா வரையில் ஒத்தைச்சி கொண்டு போடான்னு சொல்லுவான் யமன். அப்பேற்பட்ட யமனை நமது ஞானிகள் அப்படி வெடுக்குன்னு முடிஞ்சிடுவாங்க, வாழப்பட மாட்டான். ஆற்றல் எப்படியா இந்த வல்லமை கிடைத்தது? எல்லாம் யாருக்கும் கிடைக்காத வல்லமை. யமனை வெடுக்குன்னு வாழைப்பழம், கனிந்த வாழைப்பழம் முழுங்கும் வெண்ணெய் இன்னும் மெழுவாக இருக்கும். வெண்ணெய் பல வாழைப்பழத்தோட வெண்ணெய் இன்னும் யமன் வெண்ணெய் மாதிரி முழுங்கிடுவான் ஞானிகள். என்ன எவ்வளோ ஆற்றல்னா அந்த வல்லமை எப்படி வந்ததுன்னா, ஒரே நோக்கம், உயிர் கொலை செய்ய மாட்டேன். நான் உண்பதற்காகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ. ஒரு தேளு பாம்பு இருக்கும், முடிந்தளவுக்கு ஒதுங்கி போகலாம். தேளு பாம்பு வரலாம், ஒரு பூச்சிக்கு வரலாம். ஒதுங்களும் ஒதுங்கி பார்க்க ஒதுங்கி தான் போகணும், இல்லாட்டி ஒரு சூழ்நிலை கேட்ட மாதிரி செய்யலாம். ஆனால் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன். எப்படி? அதுக்கு 6 ராசி வேணும். கொசு இருக்குது, மூட்டை பூச்சி இருக்குது, ஏதோ ஒரு வகை நம்மளுக்கு கடிக்க தான் செய்யும். ஞானி வணங்கினால் கொசு உட்காரும் கடிக்காது. நல்லா மனசு வச்சுங்க. கொசு உட்காரும் கடிக்க முடியாது, அப்படியே துடிக்கிறது. நம்ம உடம்புல உட்காந்துக்கிட்டு அது தாங்க முடியாமல் ஓடி போகணும். இல்லை என்னடா அது என்ன ஏன்னா ஆசான் என்ன செய்கிறார்? உன்னை உயிர் கொலை நீ கேட்டில்லை அன்னை, நான் உயிர் கொலை செய்யாதிருக்க வேண்டும். அப்படி கேட்டதுனால் உன் உடம்புல கொசு உட்கார்ந்தால் கடிக்காமல் செய்வேன். அந்த வல்ல அந்த அந்த ஆற்றல் கொசு உட்கார்ந்து கடிக்காது. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் உயிர் கொலை நான் விரும்பவில்லை, உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்டேன். அதுக்கு ஆட்சி இருக்கணும். நான் இன்று முதல் உயிர் கொலை செய்யாதிருக்க உனது ஆட்சி வேண்டும். உன் ஆட்சி இல்லாமல் அந்த கொள்கை கடைப்பிடிக்க முடியாது. ஏன்? கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிர்னு கூப்பிட்டான். எவர் வரும் உயிர் கொலை செய்ய மாட்டானோ, உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டிருக்கிறானோ, செய்ய மாட்டானோ, அவனுக்கு யம பயம் கிடையாது. திருக்குறள் இருக்குது, கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிர்னு கூப்பிட்டு அவனுக்கிட்ட யமன் போக மாட்டான். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டதில்லை. இந்த கொள்கை கடைப்பிடிப்பவன் யாராக இருந்தாலும் சரி, இன்று முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு உன் ஆசி வேண்டும். நான் உயிர் கொலை செய்யாதிருந்த உயிர் கொலை செய்யும் போதெல்லாம் நடுங்க வேண்டும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரக்கூடாது. எனக்கு உயிர் கொலை செய்தால் நிச்சயம் எனக்கு ஆபத்து வரும், பாவம் சொல்லும். ஆகவே அந்த 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 கொலை செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அதுக்கு உன் ஆசி வேணும். அடுத்து என்ன வேண்டும்? நான் சுவைக்காக புலால் உண்ணக்கூடாது. இதுக்கு ஒன்று சாப்பிட்டு இருக்கிறேன், நானே சாப்பிட்டு இருக்கிறேன். ஆசானை கேட்கிறான், நான் சுத்த சேவனாக மாற வேண்டும். உயிர் கொலை தவிர இருக்கக்கூடிய வல்லமையைக்கு தந்து விட்டாய், சகித்து கொடுக்கின்ற பண்பு தந்து விட்டாய். அடுத்து நான் புலால் உண்ணாதிருக்கணும், மாமிசம் மட்டனை தமிழ் எடுத்தான். நான் புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது அந்த கடைப்பிடிக்கவன் கேட்டான். அப்போ உயிர் கொலை செய்வதற்கு, உயிர் கொலை செய்யாது இருப்பதற்கு அறிவும், புலால் உண்ணாது இருப்பதற்கு ஒரு சிறப்பறிவும், அதுக்கு ஆசனாசிடும். இந்த கொள்கையை ஏற்று கடைப்பிடிக்கணும்னா எல்லோரையும் மிரட்டி உயிர் கொண்டு போகின்ற யமன் யாராக இருந்தாலும் சரி அடித்து படையடித்து கொண்டு போவான் யமன். அவன் என்னை கண்டடங்க வேண்டும். எதற்காக? எப்படி? உயிர்களை தவிர்த்தல் புலால் மறுத்தல் ஆகிய பண்பை மேற்கொண்டால் யமனை வெல்லலாம். இதெல்லாம் சில பேர் செய்யலாமே, அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கலாம், சாமர்த்தியம். அடுத்து அது மட்டும் உயிர்கொலை தவிர செய்ய முடியுமா? அது துணை. உயிர்கொலை செய்தல், உயிர்கொலை செய்யாமலும் புலால் மறுத்திருப்பது படிக்கட்டு. அடுத்து யமனை வெல்லுவதற்கு வழி வேண்டும். இந்த பண்பு அடுத்தது என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணும். எத்தனை பேர்த்துக்கணும்? அதான் கணக்கில் அணுகாத அன்னதானம் வெட்டி வேலை ஒரு பேருக்கு ஒரு ஆள். கணக்கில் அணுகா அன்னதானம் செய்யணும் தானே பயந்து ஓடி போடுவாங்க. ஒரு ஆள் மாதத்துக்கு ஒரு ஆள் உங்க சாப்பாடு போடு. இது செய்து பாரு, உனக்கு தெரியும், அது உண்மை. இது சத்திய வாக்கா சொல்கிறேன். உன் கையால் மாதத்துக்கு ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால்
நீ யமனை வெல்லலாமா? என்னடா ஆச்சரியம், இந்த ஒரு ஆளுக்கு எப்படி இருந்தா? அதில் தான் மரும இருக்கு. ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய மனம் உள்ளவன் நிச்சயம் 10 பேர் செய்வான். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் யமனை வராதே, வந்தால் அடித்தே கொண்டு விடுவன் சொல்லலாம். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய விரும்புகின்றவன் ஏ யமனே குற்றுவனே வாங்கியதான். அவன் எப்படி இருப்பான்? பிறகு மலை பாட்டு கருணாக்கரையில் இருப்பான். இப்போ எருமை கடை மேலே வருவான். கண்ணெல்லாம் இம்மாம் பெருசுக்கு இருக்கும். மீசை 4 மீசையில் ஒரு மீசையில் 4 யானை பாட்டலாம் அப்படி விட்டுருப்பான். இப்படியா வாயின்னா யாரா இவன்? நம்ம கண்டாலே என்ன, நம்ம உடம்பை பார்த்தாலே பயமாக இருக்கும். கருமேகமாட்ட நிற்கிறான் ஆகாயத்துக்கு பூமிக்கு எவன் மீசை முழுகிட்ட கண்ணு இவ்வளோ பெருசு இருக்கு கணக்கு. அவனை பார்த்து வாய்க்கு பொடியினே வரணும் கேட்டான். இந்த வல்லமை யாரா உனக்கு கொடுத்தான்னு கேட்டான். எனது ஆசான் கொடுத்துருக்கிறார். நான் மேற்கொண்ட உயிர்கொடை செய்யக்கூடாது என்று நினைத்தேன். உயிர்கொடை செய்யவில்லை, புலால் உண்ணவில்லை. மாதம் என் கையால் ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன். நிதமும் உன் ஆசான் திருவடி பூஜை செய்திருக்கிறேன். எவனு கேட்கிறான், இந்த வல்லமை உனக்கு யார் தந்ததுன்னு கேட்டான். அது ஆசான் தந்தார். அது ஆசான் அகத்தீசன் இந்த வல்லமை தந்தார். ஆசான் ஆசை பெற்ற மக்களுக்கு இந்த பண்பு வரும். யமனை அடைத்தை கூப்பிடலாம், வந்தால் அடிப்பேன்னு சொல்லலாம், வராதே சொல்லலாம். சொல்லுகின்ற வல்லமே ஆசான் தருவார். ஆக நமக்கு துணை வேண்டும். பெரியோர் துணை கொண்டு ஒரு வல்ல அதிகாரம் இருக்குது. இங்கே என்ன தான் வல்லமை இருந்தாலும் உன் செய்த வேணால் வந்து குறுக்க நிற்கும். எப்படியோ பூஜை செய்வான், ஆனால் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு தடுக்கும். ஒன்று பொருள்வெறியனாக மாறுவான், ஒன்று காமகனாக மாறுவான், ஒரு யானை துருவனாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் தடையாக இருக்கும். இதெல்லாம் உடைத்து தர வேண்டிய ஆசான் துணை, உயர்ந்த துணை. அவர்கள் என்ன செய்வார்கள்? கேட்க வேண்டும் ஆசானை. யாராலும் வெல்ல முடியாத காமத்தை அடியேன் வெல்ல வேண்டும். யாராலும் வெல்ல முடியாத பொருள் பற்றை வெல்ல வேண்டும். யாராலும் வெல்ல முடியாத யானென்ற கர்வத்தை உடைத்தெறிய வேண்டும். யாராலும் வெல்ல முடியாத கோபத்தை தடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் பிறவிக்கு காரணமாக இருக்கும். சினம், பொருள்வெறி, காமகுணம் இருப்பது பலவரார். இதை ஆசான் ஆசை இல்லாமல் தடுக்க முடியாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சாப்பிடக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது சொன்னது எடுக்கூடாது. கேட்க வேண்டும் ஆசானை. நான் உயிர் கொலை செய்யாதிருக்க ஆற்றல் வேண்டும், புலால் உண்ணாதுகின்ற ஆற்றல் வேண்டும். ஆக எதிலையும் என் பிறவிக்கு காரணமான எந்த செயலும் எனக்கு நான் செய்யாதிருக்க வேண்டும். அதான் சொல்வார். மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரணும் வள்ளுவர். மன தூய்மை எப்படி வரும்? ஆசானை பூச்சி. ஆசான் யார் என்றான்? தூய்மையானவன், உண்மையானவன், அருள் பலம் உள்ளவன், ஆற்றல் பொருந்தியவன், கெட்டதான் தரக்கூடிய வல்லன். அவனை கேட்டால் தான் இந்த பழக்கம், இந்த பண்பு வரும். ஆக அறிவுரை சொல்வது ஒரு எல்லைக்குட்பட்ட சொல்லலாம். அது திருக்குறள் சொல்கிறேன் 2000 வருஷம் முன்னாடி எல்லாம் படிச்சுக்க தான் எனக்கு அறிவு வரல. இப்போ வேண்டுகோள், பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்தால்தான் உங்களுக்கு அந்த பண்புகள் வரும். தினமும் பூஜை செய்கிறோம். பூஜை யாருன்னா பொறாமை, பேராசை, சினம், வன் சொற்கள். பொறாமைப்பட மாட்டான். நமது ஆசான் யாரையும் பொறாமைப்பட மாட்டான். பேராசை இல்லாதவன், பொறாமை இல்லாதவன், பேராசை இல்லாதவன், கோபம் இல்லாதவன், பிற மனம் புண்படி பேச மாட்டான் நமது ஆசான். இந்த பண்புகள் இருந்த வாசி தான் ஞானியான. இந்த பண்புகள் உனக்கு எப்படி வந்துன்னா, எனது ஆசான் ஞானப்பண்டிதன் சுப்பிரமணியர். எனது ஆசான் ஞானப்பண்டிதன் சுப்பிரமணிய திருவர் பற்றி தான் இந்த பண்பை நான் மேற்கொண்டேன். இந்த பண்பு எனக்கு வந்தது. அந்த பண்பு எனக்கு வேண்டும் என்றால் எனது திருவடிப்பற்று ஆசான் அகத்தை சொல்வார். எனது திருவடிப்பற்று மனிதனை வஞ்சிப்பது பொறாமை, பேராசை, கடும் சினம், வன் சொற்கள், ஆனால் பிறர் மனம் புண்படி பேசுதல். இது போன்ற கேடுகள் அற்றவர்கள் ஞானிகள். அவர்கள் பூஜை செய்ய இதெல்லாம் உணர்த்தப்படும். பூஜை செய்யாமல் உணர்த்த முடியாது. அறிவுரை எடுப்படாது, எனக்கு தெரியும். எத்தனை அறிவுரை இருந்தாலும் எடுக்கும். பூஜை செய்தால் தான் அந்த பணம் சிந்திக்க அவன் நாமத்தை சொல்ல ஈஸ்வராத்தி சொன்னான். எதுக்காக கூறான்? என்கிட்ட கொனைக்கடைய உணரவும் நீக்கவும் எனக்கு ஆற்றல் கிடையாது. அதை நீக்குன்னு சொல்ல வேண்டும். வேண்டுகோள், இதெல்லாம் வேண்டுகோள். அப்படி கேட்க என்னாகும்? எல்லா கொனைகேடுகளும் உடைந்து போகும். பொறாமை, பேராசை, அதிக சினம், கொனைக்கேடுகள் இதெல்லாம் நீங்க வேண்டும். நீங்கினால் பறிவெட்டு போகும்.
இப்போ இது நீங்கினால் மட்டும் பிறகு விட்டு போமாண்ணா? அப்படி இல்லை. இது நீங்கினால் இந்த தேகம் ஒரு ஆலயம். இந்த தேகத்தில் அற்புத சக்தி பொதி உண்டு கிடக்கு. அன்னத்தாலாய உடம்பின் பயணம் எல்லாம் முன்னோனை காட்டிவிடுனார் அவையார் சொன்னார். இந்த உடம்பு கடவுள் வாடும் இல்லம். அதே சமயத்தில் அறிந்தவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த உடம்பு கடவுள் வாழும் கோயில். யாருக்கு? அறிந்தவர்களுக்கு. அறியாதவர்களுக்கு உடம்பு யமனாக மாறி விடுவான். உடம்பை புரிந்து கொண்டவன் ஞானியாவான், உடம்பை புரிந்து கொள்ளாதவன் பாவியாவான், அலசாவான். இந்த உடம்பு நமக்கு பெரிய ஒரு சாதனம் ஞானத்துக்கு. அப்போ அன்னத்தால் ஆகிய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும், தலைவனை காட்டிவிட்டான். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காணலாம். அவையா சொன்னது. மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்புனா என்னடா ஈசனை காட்டும் உடம்பு? இப்போ இந்த உடம்பு ஈசனாக இருக்கு இல்லை. யாருக்கு ஈசனாக இருக்குது? தினம் உருகி தியானிப்பவனுக்கு. ஆசான் அகத்தீசனையோ நந்தீசனையோ திருமல தேவனையோ கரூர் முனிவரையோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனையோ திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவன் இவர்களை பூஜித்தால் இந்த உடம்பு நமக்கு ஆலயமாக மாறும். ஒரு பூஜிக்காவிட்டால் இந்த உடம்பு நம்மைக்கு வஞ்சித்து விடும். இந்த தேகம் காமதேகம். யாருக்கு? சராசரி மனிதர் காமதேகம். அறிந்தவனுக்கு இந்த தேகம் மிகப்பெரிய அற்புத சக்தி. இங்கும் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், நினைக்கின்ற இடத்துக்கெல்லாம் போகலாம். அந்த வல்லமை ஆசான் தருவார். அப்போ பூஜை செய்தான் இந்த உடம்பின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும். கொடைக்கேடு எண்ணிங்களாம், அது ஒரு வாய்ப்பு தான். அன்னதானம் செய்யலாம், அது ஒரு வாய்ப்பு தான். ஆனால் பிறவி வெல்லணும் அல்லவா? பிறவி விழுவதற்கு என்ன வேண்டும்? குணப்பண்பு மட்டும் இருந்தால் போதாது, அதுதான் முக்கியம். அடுத்து வெல்ல வேண்டியது உடம்பு. இந்த உடம்பை விழுவதற்கு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியம் எப்போது வரும்? தலைவன் ஆசை இல்லாமல் வைராக்கியம் வராது. அதுக்கு என்ன உபாயம் செய்யணும்? என்னென்ன வெட்டி வேலை. எந்திரிக்கும் போது பண்ணுமுறை அகத்தீஸ்வராத்தியம் சொல்லி போடா அவதான் பூஜை. இப்போ பண்ணுமுறை அகத்தீசான் சொல்கிறது அதோட முடியாது. பண்ணுமுறை அகத்தீசான் சாப்பிடும்போது போடும்போது வரும்போது அகத்தீசான் சொல்லணும். தினம் ஒரு 1000 100 முறை 150 முறை சொன்னால் போதும். எல்லா பண்புகளும் தானே வரணும். எதை நீ விரும்புறியா தான் கை கூட்டும். இல்லை, இந்த உலகத்தில் அவசியம் பொருள் வேண்டும். பண்புள்ள மனைவி வேண்டும், அது நியாயம்தான். பிள்ளைகள் வேண்டும், அது நியாயம்தான். இதுக்கு அப்பால் ஒன்று இருக்குது. நல்ல பண்புள்ள மனைவி, பிள்ளைகள், சுற்றுப்புற சூழ்நிலை, வறுமையில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், நல்ல நண்பர்கள், இதெல்லாம் வேண்டும். ஆனால் இதை விட இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இது அடுத்த ஒன்று இருக்குது. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னா. அந்த வாழ்வு பெறுவதற்கு என்ன வேண்டும்? மனத்தில் தூய்மையான கொள்கை என்ன? மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்புண்டான். யாருக்கு? அறிந்தவன், தெரிந்தவன், உண்மை உணர்ந்தவன், திருவடி பூஜை செய்தவனுக்கு. இப்போ மாசற்ற கொள்கைன்னு சொன்னாவே குற்றமுள்ள கொள்கை ஒன்று இருக்குது. மாசற்ற கொள்கை அது என்ன கொள்கைன்னா, தலைவனை அறிந்து கொள்கின்ற அறிவு தான் மாசற்ற கொள்கை. மாசற்றவன் யாருன்னா ஞானிகள் தான் மாசற்றவன். மாசுனா என்ன? தேக குற்றம், காம தேகத்தை நீக்கினவன், களிம்பற்றவன். இப்போ மாசற்றவன் திருவடி பற்றாமல் மாசற்று பொறுக்க முடியாது. ஞானிகள்லாம் மாசற்றவர்கள். இப்போ மாசற்றவன் திருவடி பூஜை செய்கிறோம். அகத்தீசனா போதும். இப்படி பார்ப்போம், யார் அது? அகத்தீசன் என்று சொன்னாலே அண்டமெல்லாம் 6000 கோடி அண்டங்களும் தலை வணங்கும். அகத்தீசா என்று சொல்லும்போதே 1 கோடி அண்டங்கள் இருக்கிற மனிதர்கள், உயிரினங்கள்லாம் தலை வணங்கும். அப்பேற்பட்ட ஆசான் மாசற்றவன். மாசற்றவன் திருவடியை பற்றாமல் ஒருவன் மாசற்று இருக்க முடியாது. இப்போ மாசற்ற கொள்கையை மனத்திட்டா வள்ளுவர் அவையார் சொல்வார். அப்போ சிறந்த கொள்கை ஒரு கொள்கை இருக்கலாம். ஒன்று, பல வகையான கொள்கைலாம் இருக்குது. கொள்கை என்றால் இனி பிறக்கக்கூடாதவன், அதான் கொள்கை. என்ன கொள்கைனா, இனி நான் பிறக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய மனுஷனா உண்டு. காலனை வெல்லுவேன். காலன் யார்? காமதேகம் நமக்கு காலனாக இருக்கும். காலன் யார்? கவம் யமனாக இருக்கும். காலன் யார்? நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி விட்ட முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். முதுமை நீ விரும்ப மாட்டேன், நீ முதுமை வந்துக்கிட்டே இருக்க. அதான் காலன். பசியை காலன், அறியாமையை காலன். இந்த காலனை வெல்ல வேண்டும். அவரெல்லாம் வென்றவன். பசி இருக்காதவருக்கு, காமம் இருக்காது, பொறாமை இருக்காது, பேராசி இருக்காது, வஞ்சனை இருக்காது. சாந்த சுரூபியாக இருப்பார்கள் ஞானிகள் எல்லாம். அவர் திருவடியை பற்றாமல், அது திருவடியை பற்றுவதே உயர்ந்த மாசற்ற கொள்கைன்னா.
இப்போ மாசற்ற கொலை கடைப்பிடிப்பதற்கு அவர்கள் திருவடியை துணை வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் திருவடியை பற்றாமல் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு வராது. இப்போ நாம் 131 மகானுக்கு போட்டிருக்கிறோம். சில பேர் உலகத்தில் சில பேர் சொல்லுவான் அந்த சமாதி அவர் மகான் இவர் மகான் சொல்லுவான். அவரெல்லாம் ஞானியர். நாம் தெரியும் எங்களுக்கு. பாட்டு எடுக்கும்போது சொல்லுவான் அகர உகரத்தை பற்றி பேசியிருப்பார்கள் ஞானிகள். சும்மா ரகசியத்தை சொல்வார் ஞானி. அவர்கள் தான் ஞானிகள். அவரை 131 மகானுக்கு கௌரவப்படுத்திருக்கோம். இவர்களை வணங்கினால்தான் ஒருவனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். ஞானியை வணங்கினா என்ன ஏற்படும்னா வறுமை இருக்காது. வறுமையில்லா வாழ்வுறும் ஞானியை வணங்கினாவர். வறுமை இருந்தால் அறிவு வேலை செய்யாது. இது இல்லை அது இல்லைன்னு வேலை வணங்குகின்றவனுக்கு உணவு உடை அனைத்தும் கிடைக்கணும். இது அவர்களே கொண்டாந்து தருவார்கள். ஆகவே இல்லறத்தில் இக வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். இப்போ நாம் தவம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு பணம் வேணும், அன்புள்ள நண்பர்கள் வேணும், துணைக்கால் வேணும், அதுக்கு பொருள் வேணும். பொருளை தருவான் ஆசான். எடுத்தவனை வழங்கினால் இக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தருவார்கள். இக வாழ்க்கைனா உலக வாழ்க்கைக்கு இக வாழ்க்கை தேவையான பொருளையும் கொடுத்து மேலான வாழ்க்கை இக வாழ்க்கை பர வாழ்க்கை. பரம் என்பது மேலான வாழ்க்கைன்னு அர்த்தம். மேலான வாழ்க்கைக்கு தேவையான அறிவும் கொடுப்பான். இக வாழ்க்கையில் எல்லாம் இக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிறர்கிட்ட அன்பு காட்டணும். மனைவி மக்கள் சுற்றத்தாருக்கு நண்பர்கள் இவர்கிட்ட அன்பு காட்டணும். இக வாழ்க்கைக்கு பெரிய சாதகமாக இருப்பார்கள் இவர்கள். நமக்கு 10 பேர் வேணும். மற்ற அன்பு செலுத்தி வச்சிருக்கணும். அப்போ இக வாழ்க்கை தேவையான பண்புகள் பொருள் உணவு உடை தங்குவது எல்லாம் செய்து கொடுப்பார். இது இருந்து தான் பர வாழ்க்கைக்கு போக முடியும். அங்கே இருக்குது என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்று ஜீவத்தை தான் இங்கே மேலே வந்துட்டோம். ஜீவத்தை கடைபிடித்தால் தான் பரவாழ்வு அமையும். ஆக இந்த உலகத்தை இருந்து கொண்டே எல்லாம் இருக்கலாம். குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதயத்தில் தலைவன் திருவடி இருக்க வேண்டும். தலைவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பாட்டு ஏதோ ஒரு 10 நிமிஷம் சும்மா பூஜை செஞ்சாலும் சோறு உடைவான். ஒரு மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்யக்கூடாது. 10 நிமிஷம் பூஜை செஞ்சு ஒதுக்கிடணும். மணலையை அப்படியே எந்திரிச்சிக்கணும். 10 நிமிஷம் பூஜை செய்யணும் போதும். முன்னி ஒரு முறை சொன்னால் 1000 கோடி நன்மை உண்டாகணும். மகத்தீசாயின்னு சொன்னாவே 9 ஞானிகளும் உன்னை பார்ப்பார்கள். நல்லா முற்றுப்பட்ட முனிவர்கள் பார்வைப்படா போதும். அந்த பார்வை என்ன செய்யும்? அந்த பார்வையே உன்னுடைய பாவத்தை பொடியாக்கும். அந்த பாவம் தானே வறுமையாக உணவாயாக வருது. பாவத்தை நீக்குவார்கள். அடுத்து ஞானிகளோட ஆசினாலே சிறப்பறிவு உண்டாகும். சிறப்பறிவு இல்லாமல் தேகத்தை பற்றி அறிய முடியாது. தேகத்தை பற்றி அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். அப்போ சிறப்பறிவுனா சிறப்பறிவுள்ள மக்கள் அவரால் சாதாரண அறிவுள்ள மக்கள். கடல் போன்ற அறிவுள்ள கல்வி உள்ளவன், கடல் போன்ற அறிவுள்ளவன் தான் ஞானிகள்லாம். இல்லை கை நாட்டு ஞானியாக முடியாது. அதே சமயத்தில் பொங்க புளியோதரை நட்டு ஞானியாக முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். பொங்க புளியோதரை பூரி மசாலா சாப்பிட்டு ஞானியார்னா வெகு பேர் ஞானியாக இருப்பாங்க. அது அப்படி வழி இல்லை. ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு காலகட்டம் சாப்பிடும் 10-12 வருஷம் சாப்பிடாமல் இருக்கணும். உப்புலாம் சாப்பிடணும். அப்போ உணவில் வயிறாக்கி இருக்கணும். அதுக்கு அவர் ஆசி வேணும். அப்போ அவன் தான் இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்து நல்லா சுற்றுப்புற சூழ்நிலை உணவு தங்க வசதி கொடுத்து அடுத்து உடம்பை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு தந்து மூச்சு காற்று இயல்பை அறிந்து வைப்பார். எல்லா ஞானிகளும் வருகின்ற போகின்ற காற்றை அறிந்தவர்களே. ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகின்ற சுவாசத்தை நிறுத்தி ஸ்தம்பித்து நிறுத்தவன். அது ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம செய்யக்கூடாது. நம்ம செத்தாக்க உயிர் செத்து போவான். அப்போ மூச்சு காட்ட வாசி பழக்கம் அறிய வேணும்னா மூச்சு காட்டை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இடது பக்கம் வருகின்ற காட்டு சந்திரகடை என்னும் வலது பக்கம் காரணம் சூரியகடை என்னும் இது மாற்றவும் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை கட்டமாக மாற்றி எல்லாம் நம்ம அன்பருக்கு தெரியலாம். அன்பு முருகனாதுக்கு தெரியும். அந்த மூச்சு காட்ட மாட்டாங்களாம். அப்போ அவர் சொல்லிக் கொடுப்பார். அன்பர் இவருக்கு தெரியும், நடராஜனுக்கு தெரியும், அன்பர் தமிழ்நாடுக்கு தெரியும். இது மாதிரி உள்ளவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு குற்றம் இல்லை. மூச்சு காட்டை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூச்சு காட்டு இயங்கினா தான் உயிர் வாழ்க்கை இருக்குது. சரி உடம்பு அது உஷ்ணமாக இருக்குது, சந்திரரை இயக்கணும். பசி இப்போ உடம்புல உணவு அதிகமாக இருக்குது, சூரியனை இயக்கணும். ஏன்னா தெரிஞ்சு வச்சு மனிதன் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். சூரியன் இயங்கினா பசிக்கும், சந்திரனாக்கா உடம்பு குளிர்ச்சி வரணும். சரி சில பெண்கள் சில குடும்பத்தில் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். 4 பொம்பளை பிள்ளைனா கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான். கோயிலுக்குள்ளே போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும். அது இல்லைடா. சூரியன் இயங்கும் போது பெண்ணுறவு கொண்டான். சூரியன் இயங்கும் போது பெண்ணுறவு கொண்டான் ஆம்பளை பிள்ளை. சந்திரன் இயங்கும் போது பெண் குழந்தை. இதெல்லாம் சும்மா எளிய முறை இருக்குது. ஞானிகள் சொல்லி வச்சுருக்கிறாங்க.
அப்போ அது அந்த கடையை மாற்றும் போது அது தானே ஆண் குழந்தை பெண் குழந்தை ஊர் ஊராக போக சுத்த வேண்டியது. இதெல்லாம் இந்த ரகசியம் இருக்குது. இதெல்லாம் இது ஒரு முறை. ஆனால் இந்த மூச்சுக்காற்று பழகும்போது ஞானிகள் நம்மோடு உணவு சொல்லுவோம். ஆசா நான் கேட்போம், அடியே மூச்சுக்காட்டோடு சார்ந்து இருந்து மூச்சுக்காட்டு வாசி நடத்துன்னு கேட்போம். மூச்சுக்காட்டு வாசி நடத்த தரவுன்னு கேட்போம். நாங்கள் அடியேன் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்பு சார்ந்திருந்து அடியேன் மூச்சுக்காட்டை உணர்த்தவன்னு கேட்டிருக்கேன். நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ அவங்க கேட்க எல்லாம் செஞ்சு கேட்கணும். எதனா கேட்டாலும் தெரியும். அப்போ உன் திருவடி தினம் பூஜை அருள் செய்ய வேண்டும். அடியேன் வாசி பழக்கம் அறிய வேண்டும். வாசியோடு வாசியாக நீ கலந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். பாவம் செய்யாதிருக்க அருள் செய்ய வேண்டும். முன் செய்த பாவத்தை நீ தீர்க்க வேண்டும். மேலும் பாவம் செய்யாததற்கு அறிவும் ஆற்றலும் தர வேண்டும். இப்படி கேட்டுக்கிட்டே வரணும். வேண்டும் கேட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு இடத்துல வரும். அப்போ தான் தெரியாது ஆன்மா. மூச்சு காற்றேக்குமே ஆன்மா. அந்த காற்று புறமத்து ஒடுங்கிவிட்டால் அது என்ன செய்யும்? இளமையை தரும். புறமத்து ஒடுங்கிவிட்டால் இளமையை தரும். சின்ன விஷயம், அது சாதாரண விஷயம். அவங்க செஞ்சு தரணும். தலைவன் செய்யணும். வேண்டிக்கிட்டே இருக்கணும். அடியனுக்கு வாசி வாசப்பட வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். அடியனுக்கு வாசி வாசப்பட வேண்டும். இப்படி நாக்கு தழும்புறும்படி கேட்க வேண்டும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அடியன் எந்த வகையிலையும் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவையாகாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும். அது முதல் படிக்கட்டு. அதுக்கப்புறம் ஒன்று உண்டாக கேட்டு பட்டுக்கிட்டே வரணும். பூஜை செய்ய அதெல்லாம் தானே வரும். என்ன கேட்க வேண்டும் என்பது நமக்கே தெரியாது. கேட்பது கேட்க வேண்டும் என்பது ஆசான் தான் சொல்லணும். இதுதான் கேட்க வேண்டும் தலைவன் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இப்போ நம்ம இப்போலாம் நடத்துகிறோம்னு சொன்னால் முட்டுப்பட்ட முனிவனுக்கு எல்லாம் நடத்திட்டுருக்கோம். இப்போ சாதாரண அது பொங்கப்புலையோர் தின்னுட்டு அவன் ஞானி ஆகலை. முதுபெரு ஞானிக்கு நம்ம பூச்சிக்கிறோம். என்ன வேலை இங்கே? அகத்தீசன் திருவிழா, அன்னதான திருவிழா. ஓஹோ, அங்கே யார்? இன்னொரு படம் வள்ளூர் படம், அது ராமலிங்கம் படம், ஒரு மாணிக்கவாசகர் படம், திருஞானத்தோடு படைச்சிருக்கோம். எல்லாம் முதுபெரு ஞானிகள். இவரை அறிமுகப்படுத்துகிறோம். யார் இந்த அறிமுகப்படுத்துவதே புண்ணியம்னு வச்சுக்கணும். ஒரு பொன் ஞானியின் திருவடியை பூஜை சொன்னாலே அதுவே ஒரு பெரிய புண்ணியம். ஆகவே என்ன செய்கிறோம்? இப்போ பூஜை செஞ்சுருக்கோம். நம்ம ஞானிகள் விழா நடத்தியிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டவர் யாராக இருந்தாலும் சரி, ஞானிகள் பார்வை கிடைக்கும். தொண்டு செய்ய வாய்ப்பு எடுத்தால் அதோடைய நன்மை. ஓங்காரக்குடி இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் தொண்டு செய்கிறவர்கள் புண்ணியவான்கள். அவர்களுக்கு எந்த எதிரும் வராது. விரும்பினால் மரணமில்லா பெருவாழ்வும் கைகூடும். தொடர்ந்து பூச்சி செய்தால் மரணமில்லா பெறுவார். சலிப்பில்லாமல் செய்ய வேண்டும். சலிக்காமல் செய்து வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆசான் அகத்தீசன் ஆசி உண்டு. இது மனமுந்து தொண்டு செய்த மலேசிய அன்பர்களுக்கும் தமிழ்நாட்டு அன்பர்களுக்கும் ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்க வேண்டும். அவர் ஆசியெல்லாம் ஒன்று செய்ய முடியாது. இந்த நம்ம சங்கத்தில் போகிறதுக்கு எந்த குறையும் வராது. நம்ம சங்கத்தில் உள்ள அன்பர்களுக்கு காலையில் குளிக்க தண்ணி கிடைக்கும். பல்லு விளக்கும் குளிக்கும் தண்ணி கிடைக்கும். அது புண்ணியம் நினச்சிக்கணும். சில இடத்துல தண்ணி கிடைக்காது. கொண்ட 40 பைசா போட்டு வாங்கண்ணா. நம்ம குடியில் அகத்தீசனமாக சேர்த்த அன்பர்களுக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது பைப்பு தண்ணி இருக்கும். பணம் கட்டியிருந்தால் மட்டும் பணம் கட்டிட்டு எடுத்துருவான். அப்போ குடியில் தண்ணி இருக்குது. அடுத்தது பர்பஸ் இருக்குது, புருஷு இருக்குது. அடுத்தது நமக்கு டீ காப்பி அது விரும்புவது கிடைக்கும். அடுத்தது உணவு இருக்கும். அந்த உணவு விரும்புகின்ற உணவாக இருக்க வேண்டும். அதான் புண்ணியம். காலையில் எழுந்திரிச்சு பைப்பு திரும்ப தண்ணி வரணும். டீயே காப்பியை கிடைக்கணும். அது பால் சர்க்கரையாக கிடைக்கணும். அதுவும் புண்ணியம் தான். காலையில் விருப்பமான உணவு கிடைக்கணும். பசிக்கு உணவு எந்த உணவுனா 4 இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும். 4 இட்லி கிடைக்கணும். இல்லை இப்போ சப்பாத்தி குருமானா அது கிடைக்கணும். பூரி மசாலா அது கிடைக்கணும். எதை விரும்புகிறான்னு அது கிடைக்கணும். புண்ணியம் உணவுலேயே இன்றைக்கி நான் பூரி மசாலா விரும்ப சாப்பிட்றேன். பூரி மசாலா விரும்பினா கிடைக்கணும். இல்லை சூழ்நிலை சரியில்லை, புரோட்டானா சரி சாப்பிட்றேன். பூரி மசாலா விரும்பணும். புரோட்டா கொடுத்தா அது பிடிக்காது இல்லையா? அப்போ புரோட்டா சரி. என்ன ஒன்று கேட்டான், சப்பாத்தி குருமா அதுவும் கிடச்சிருந்தான். இன்னும் சில உப்புமாவுன்னா சரி. அதுனா ஒருத்த தக்காளி சோறுண்ணா அது கிடைக்கும். எதை விரும்புகிறான்னு அது கிடைக்கணும். அதான் புண்ணியம். காலையில் அவனுக்கு எதை கேட்குறானோ அது கிடைக்கணும். கிடைச்சது புண்ணியம். தான் விரும்புவது கிடைக்க வேண்டும். பூரி மசாலா, சப்பாத்தி குருமா, இட்லினா இட்லி, சட்னி, சாம்பார் அது புண்ணியம். அதே சமயத்தில் பசிச்ச நேரத்தை கிடைக்க வேண்டும். 8 மணிக்கு சாப்பிட்டா 8 மணிக்கு உணவு இருக்கணும். 10 மணிக்கு கிடைச்சா உணவு அது பசி இல்லை, அது உணவு பயன் இல்லை. அது அப்போ 8 மணிக்கு கிடைக்கணும். விரும்புகிற உணவாக இருக்கணும். இதோட புண்ணியம். சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகணும். இட்லி சாப்பிட்றவங்க இட்லி தான் சாப்பிட்ணும். புரோட்டா சாப்பிட்டா பிரச்சனை வந்துடும். அப்போ மாறுபாடு இல்லாத மருத்துவனையும் ஊறுபாடில் இருக்கணும். எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு ஜீரணம் ஆகுமோ என்பது அறிந்து செய்யணும். இந்த உணவு காலையில் இட்லி சாப்பிட்டா உடம்புனா இட்லி தான் சாப்பிடணும். புரோட்டா சாப்பிட்டா சப்பாத்தி குருமாவும் புரோட்டா சாப்பிட்டா பிரச்சனை வரும். உனக்கு
அதான் சொன்னால் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு நான் வள்ளுவன். எந்த உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு சாதகமோ அதான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே அதுக்கு தவிர அதை அளந்து சாப்பிடணும். ஜீரணம் ஆகக்கூடியதாக ஜீரணம் ஆக வேண்டும். சாப்பிட்டவங்க ஜீரணம் ஆகிறது புண்ணியம். உணவு தேவையான உணவு கிடைப்பது புண்ணியம். அது பசித்த நேரத்தில் கிடைப்பது புண்ணியம். அது சாப்பிட்டவனு ஜீரணமாகுவது அதோட புண்ணியம். ஜீரணானாலும் கழிவறை குழி இருக்குது அதோட புண்ணியம். அதில் தண்ணி இருக்கணும், அதில் அதுவும் புண்ணியம் தான். கழிவறை குழி இருக்க வேணும், அதிலாட்டி அதுவும் பிரச்சனை தான். அப்போ உணவு கிடைப்பது புண்ணியம். அது குறிப்பிட்ட நேரத்தில் பசித்த நேரத்தில் புண்ணியம். பசித்தால் அந்த சாப்பிடும்போது அந்த சாப்பிட சுயருக்கு புண்ணியம். சாப்பிட உடனே நல்லா பசிக்கணும். பசினா பிரச்சனை வரும். பசி தான் நமக்கு தாய். பசி தான் தாய். அதே தாயார் போல் உணவு தரவிட்டால் காலியாக மாறி விடுவார். பசி கொண்டு தரவிட்டால் காலியாக மாறி விடுவார். அப்போ இதெல்லாம் புண்ணிய செய்ய மக்கள். இல்லை இதை பேச்சிடக்கூடாது. காலையில் தண்ணி பைப்பாக வருது, அடுத்தது காலையில் டீயோ காப்பி இருக்குது, அல்லது டிஃபன் இருக்குது, அது பசி மத்தியான சாப்பாடு ராஜ் சாப்பாடு, நல்ல ஓய்வுக்குள்ள இடம், உணவு உடை தங்கு வசதி, வீடு, வாகன வசதி. அது அந்த ஊரில் அந்த மலேசியாவில் காடின்னு சொல்லுவாங்க. காடி இப்படி காடி இருக்கணும். அதே சமயத்தில் போக்குவரத்து செலவுக்கு அதுக்குரிய மருத்துவ செலவு வாகன செலவு இருக்கணும். இல்லை என்ற பேச்சிடக்கூடாது. யாருக்கடா இருக்கணும்? புண்ணியவானுக்கு தான் இருக்கணும். குறித்த நேரத்தில் உணவு, அது விருப்பமான உணவு. அதே சமயம் ஜீரணாரிச்சு எந்தெந்த உணவு விரும்பினா கை கொடுக்கும். எல்லா வசதியும் இருக்குது. யாருக்கு கிடைக்கும்? புண்ணியவான்களே கிடைக்கும். அல்லது புண்ணியவான்களை பூஜை செய்தால் கிடைக்கும். இப்போ ஞானி அகத்தீசனை பூஜை செய்தால் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம பிள்ளை என்ன வேணும் அவனுக்கு தேவையான அவர் செஞ்சு அவரே கொண்டாந்து போய் தேடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆக இந்த வாரி பாட்டு வித்தால் பாடுகிறேன், பணி வித்தால் பணிகிறேன், பதியன் என்னை கூட்டி வித்தால் கூடுகின்றேன், கொலை வித்தால் கொடைகின்றேன், குடித்து உனை ஊட்டி வித்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்று ஆட்டி வைத்தால் ஆடுகின்றேன், அந்த சீரியன் ஆகுதுனர். எல்லாம் அவனோட திருவடியை விட்டுடணும். இல்லை எனக்கு தெரியலப்பா, என்னோட அறிவு கட்டலை, நீ பார்த்து செய்யன்னு சொன்னால் அவர் செய்து கொடுப்பார். ஆகவே எல்லா மனிதனுக்கும் ஒரு துணை வேண்டும். மக்கள் புண்ணியனாக இருக்கணும். துணை உலக மக்கள் துணை இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாமச்சனாக துணையாக இருப்பாங்க. ஒரு நண்பர் இருப்பாங்க. ஆனால் ஒரு எல்லைக்குட்பட்டது தான். இவர்களெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லையில்லாத துணை அது ஞானிகள் தான் இருக்கணும். ஞானிகள் துணை கொண்டு நாம் விருப்பத்தை அன்றாட வாழ்க்கை பிரச்சனை தீர்த்து கொள்ள வேண்டும் சொல்லி இதுக்கு மேலே பேசினா நீங்கள் தூங்குவீங்க. காரணம் என்ன? இப்போ ராஜபுரம் அங்கெல்லாம் ஒன்றும் பேசியிருக்காங்க. அவங்களும் இதே பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அகத்தீசனத்தினாலும் சொல்லியிருக்காங்க. இவர் கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். உணவு எப்படி கிடைக்கணும், இப்போ இது எப்படி சாப்பிடணும், உணவு அதிகமாக சாப்பிடாது, உணவு கிடைச்சாலும் சிக்கனமாக சாப்பிடும், கொஞ்சம் மாற்றிருக்கேன், கொஞ்சம் தான் மாற்றிருக்கிறேன், முன்னே சொன்னது தான் கேட்டிருக்கேன். ஆகவே இதுக்கெல்லாம் ஆசான் திருவடியை பூஜித்து இது போன்ற விளையாட்டுகள் பங்கு கொள்ள வேணும். மலேசியாவில் வந்திருக்கீங்க, லண்டன் வந்திருக்கீங்க, உள்ள வந்திருக்கீங்க. மற்ற விழாவளியில் அருள் பெற முடியாது. அருள் என்பது ஞானிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஞானிகள் பார்வைப்படுது. இப்போ அந்த பேருக்கு மக்கள் பல பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவு அமுதம், நோய் தீர்க்கும் மருந்து. அந்த மருந்து நம்ம இங்கே குடியில் சாப்பிட்றதெல்லாம் நோய் தீர்க்கும். ஆகவே இங்கே சாப்பிட்றதுக்கும் புண்ணியம் வேண்டும், விழாவில் கலந்து கொள்ளும் புண்ணியம் வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் அருள் பெறுவதற்கு இந்த கொள்கை கடைபிடித்து எல்லாம் வல்ல ஆசான் அகத்தீசன் திருவடியை ஆசான் ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நன்மை என்றால் ஒரு முறையாவது யாருக்காவது ஒருத்தர்கிட்ட போய் அகத்தீசன் பேர் பேசணும். அகத்தீசன் பேர் பேசும்போது பெரிய வாய்ப்பு கிடைக்குது. இல்லை ஏன்னா அவரோட நாமம் சொல்ல முடியாது. நாமம் சொல்லும்போது அப்படி சொன்னாலே போதும். அகத்தீசா என்றால் பல கோடி ஞானிகள் ஆசி கிடைக்கும். ஆகவே ஞானியின் பெருமை பேசுங்கள். ஞானிகள் நாமத்தை சொல்லுங்கள். அதுக்கு ஒன்றும் அதிகம் ஒரு இது கிடையாது, சனங்கள்லாம் கிடையாது. இப்போ எப்போ வேணாலும் சொல்லலாம், உட்காந்து செய்யணும் அவசியம் இல்லை. நாங்களாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் ஒரு வியாபாரி, சைக்கிளில் போய்கிட்டே இருப்போம். ஆகாயத்தை பார்த்து அகத்தீசா சொல்லிட்டே போயிருக்கேன். அந்த பூச்சி ஏற்றுக்கிட்டார் அவர். என்னடா அது ஆச்சரியம், வியாபாரி, நான் ஒரு வியாபாரி, சைக்கிள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் இது எனக்கு வயிற்று பழக்கவாசி இல்லை. அந்த ஊராக போகும்போது ஆகாயத்தை பார்த்து சொல்லிகிட்டே போயிருந்தேன். பட்டணத்தார் ஆகாயத்தில் அகத்தீச நாம சொல்லிகிட்டே போயிட்டேன் பார்த்து. ஆகவே எந்த வகையிலாவது ஒரு மனிதன் ஒரு முறையாவது அகத்தீச நாம சொல்ல வேண்டும். மாதம் ஒருவருக்கு அது அன்னதானம் செய்ய வேண்டும். அது மாதிரி செய்து வந்தால் இந்த பிறவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பிறவியை தக்க வைத்துக் கொள்வது என்பதே சாதாரண அறிவு இல்லாது. சாதாரண அறிவு உள்ளவர்கள் பிறவை தக்க வைத்து கொடுக்க முடியாது. பிறந்தவங்க மோட்சிக்கிறது சாதாரண அறிவுள்ள மக்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது. ஆனால் கை நாட்டும் தேடிக்கொள்ளலாம். எப்படின்னா ஞானிகள் நம்ப வேண்டும். ஞானியை நம்பினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதான் சொன்னார் பட்டணத்தார். நாட்டமின்றே இரு சர்க்குரு பாதையத்தை நம்புனார். நாட்டமின்றே இரு சர்க்குரு பாதையத்தை நம்பு.
பொம்மல் ஆட்டமென்றே இரு பொல்லாத உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தின் வாழ்வை, கொடங்கவுனீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உபதேசினார். மனசுக்கு சொல்லிட்டார். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதினார். எப்போதும் நாட்டம்னா விரும்பணும். நாட்டம்னு விரும்புதல். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்பினார். சர்க்குரு உபாதம் யாரானா? இங்கே இருக்க பொங்க புளியோர் சாப்பிட்றான் சர்க்குருவாக இருக்க முடியுமா? புரோட்டா சப்பாத்தி குருமா சாப்பிட்டா நம்மளாரு எல்லாம் அந்த சாப்பிடும்போது சொல்லுவான் எல்லாம் கடவுள் கொடுத்தோம்மா, நெய்பால் சாப்பிட்டேன். இவன் ஞானி அல்ல, அவன் இருக்கான் ஞானிகளா. வைராக்கியம் மிகப்பெரிய வைராக்கியவான்கள். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்புனான். யாரையா பட்டாத்தார் யாருன்னு கேட்டேன். அது ஏனே என்னை நினச்சிக்கையா, நானே சர்க்குரு தான். சொன்னது பட்டத்தார். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்பு. பொம்மல் ஆட்டமென்றே இரு பொல்லாத உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தின் வாழ்வை, கொடங்கவுனீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சை உனக்கு உபதேசினார். எப்போதுமே நாட்டம் என்பது விரும்பணும். எப்போதும் ஞானிகள் திருவடியை போச்சு. யார் பட்டத்தார், அவரும் பெரிய ஞானி தான். இல்லை அவர் காலனை வென்றவர்கள். பட்டத்தார், பத்திரிகை, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதவி, இவெல்லாம் காலனை வென்றவர்கள். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்ம யார் சர்க்குருனா? அடே நானே தானே சர்க்குருனார் பட்டத்தார். நீ இங்கே போய் தேட போகிறேன், என்னையே இப்படி என்னையே நானே சர்க்குரு உனக்கு பட்டத்தார் சொல்கிறார். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்பு. பொம்மல் ஆட்டமென்றே இரு பொல்லாத உடலை. இந்த என்ன சிவன் அந்த காலத்தில் வந்து ஒரு பொம்மை இருக்கும், கவுரு கட்டிக்கிட்டு அப்படி ஆட்டுவான், பின்னாடி இருப்பான் அவன். அவன் கவுரை விட்டால் அந்த பொம்மை கீழே வந்துடும். அப்போ பொம்மல் ஆட்டமென்றே இது பொல்லாது. இந்த உடல் நல்ல உடல்னு சொல்லலை. யாருக்கு? இது பொல்லாத உடல், அறியாதவனுக்கு. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு மடையனுக்கு. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு காமுகனுக்கு. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு பொருள்வெறியனுக்கு. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு உடமைக்காரனுக்கு. நமக்கு பொல்லாத உடம்பு ஆகக்கூடாது. பொல்லாத உடம்புனார். பொம்மல் ஆட்டமென்றே இது பொல்லாத உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இது சுற்றத்தின் வாழ்னர். உன்னோட இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுவான். எத்தனை பேர் இருந்தாலும் அவன் போயிட்டே இருப்பான், கணக்கே தெரியாது. மையாடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மணியும் சிந்தி ஐயா நின் உரிவுலை தாட்ட உடையத்தினார். ஆக இந்த கூட்டம்னா குறிப்பிட்டவர் பொல்லாத உடம்புனார். நாட்டமென்றே இரு சர்க்குரு உபாதத்தை நம்பு. பொம்மல் ஆட்டமென்றே இது பொல்லாத உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே சுற்றத்தின் வாழ்வை, கொடங்கவுனீர் ஓட்டமென்றே உபதேசினார். உன்னோட உறவினர்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிட்டே இருப்பான். இன்றைக்கி பார்த்தா ஒரு ரூமாக இருப்பான், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா மேகம் இருப்பான், அப்புறம் ஒரு 10 வருஷம் பார்த்தா பேரன் இருப்பான், எல்லாம் கேட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா உத்து பார்த்தா என்ன போன ஒரு 4 வருஷம் முன்னே கிளை வந்தான். அப்புறம் நம்ம இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பேரன் அப்படி போயிட்டார். நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இது எதையும் நிலைக்காது. ஒரு குடும்பத்துக்கு 10 வருஷத்துக்கு நான் பார்த்துருக்கிறேன், ஒரு 20 வருஷம் நான் பார்த்துருக்கிறேன். நான் அவன் பார்த்தா எல்லாம் திருமணம் செஞ்சு வந்தான். அப்புறம் 10 வருஷம் வந்து பிள்ளை பார்த்தா, அது 10 வருஷம் மருமனா பேரனா போயிட்டே இருக்கிறான். கடைசி ஒருத்தோட காணிங்க வீடு இருக்குது, ஆனால் அந்த ஆடுகளை காணிக்கிட்டு இருக்கான். அதான் சொன்னார், அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இது சந்தை கூட்டம். ஒரு 10 பேர் ஒரு 1000 பேர் கூடுவான். அது போன்ற ஒரு கூட்டம் எல்லாம் போய்கிட்டே இருப்பான். ஆக இந்த கூட்டத்தை நம்பாதே, அதே சமயத்தை வெறுக்காதே. மனைவி இருக்காதே, மனைவி தான் உணவு தருவா. அண்ணன் தம்பி மாமாச்சினை சுற்றாத்தானை வெறுக்காதே. நண்பர்கள் வேணும். அப்படி நண்பர்கள் இருந்தால் தான் இந்த துறைக்கு நமக்கு இந்த துறையை முன்னேற முடியும். அது யாரையும் வெறுக்கக்கூடாது. அது மனசில் இருக்கணும். இவரெல்லாம் ஒரு காலத்துக்கு உட்பட்டவர்களே, அப்படி தான் இருக்கணும். அப்போ விருந்து உபசரிக்க வேணும். குடும்பத்தை இருந்துக்கிட்டு விருந்து உபசரிக்கணும். தினம் விருந்து உபசரிப்பவனுக்கு வறுமை இல்லைன்னு சொன்னால் வள்ளுவன். அப்போ விருந்து 4 பேர் நம்ம விருந்து உபசரிக்க வேணும்னு சொல்லுவோம். வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதலைன்னா, தினம் விருந்து உபசரிக்கிறவனுக்கு வறுமையே இல்லைன்னா. வரு விருந்து வைகளும் அப்படின்னா தினமும் விருந்த உபசரி பொண்ணுக்கு பரு வந்து பால்படுதல் என்று. பருன்னா குற்றம், மோதக்க பரு இருக்கும். அப்போ குற்றமில்லா வாழ், வறுமையில்லா வாழ்வுன்னு சொல்லுவான். மகனம் வந்து செய்யால் உரையும், முகனம் வந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லைன்னா, செல்வமும் பெருகுன்னா. இப்போ விருந்து உபசரித்தால் அருள் பெறலாம். அப்போ தினமும் விருந்த உபசரிக்குன்னு சொன்னான். விருந்து உபசரிக்கு காசு நன்றி. விருந்து உபசரித்தாலே அது தர்மம். நம்ம நோய்க்கு 4 பேர் வந்து அவன் சாப்பாடு போட்டால் நீ தேடிட்டு போக வேண்டியதில்லை தர்மத்துக்கு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், அவன் சாப்பிட்றதுக்கு வந்துருக்கான். அதுவே நம்ம காரணம்னு சொன்னான். அகனம் வந்து செய்யால் உரையும், முகனம் வந்து நல் விருந்து ஓம்புவான் இல்லைன்னா. மலர்ந்த முகத்தோடு விருந்து உபசரிப்பவனுக்கு திருமகள் வீட்டில் இருப்பானா, செல்வம் பெருக்கண்டான். அவன் சொல்லுவான், வள்ளுவன் சொல்லுவான், குறைஞ்சி போகாத உனக்கு செல்வம் தானே பெருக்கண்ணா. அப்போ தினம் பூசிகிறவனுக்கு வறுமை வராது சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்லுவான், வித்து மெடல் என்றும் கொள்ளோ விருந்தோமி மிச்சில் மொசவான் போலான்னு சொன்னான். விதைக்காமலே நெல் உரண்டானா. அப்போ எவ்வளோ வரலாம்னா, விருந்து ஓசை போனுக்கு எல்லா நலமும் உண்டாகும். சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி தான் அல்வா கேசரி போட்டிருக்கேன் வந்துட்டா பாரு.
இன்றைக்கி தான் கேசரி ஐயா இப்போ கேசரி பொங்கல்லாம் இன்றைக்காவது செஞ்ச வீட்டை மனைவி செஞ்சால் இன்றைக்கி வந்தான் பாருல. அவன் சொல்லுவான், ஏய் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ போய் தேடி கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு வந்திருக்கான் அவன் புண்ணியவான். அப்போ செல்விருந்து தோம்பி ஒரு விருந்து பார்த்துருப்பான், நல்விருந்து வானத்தவருக்குண்ணா. வந்த விருந்தினர்கள் சரியான ஓசரித்து அனுப்பிவிட்டு இன்னும் யாரோ வருவார்களா என்று இயங்குகின்றவனுக்கு யார் வருவானா? தேவர்களே வருவான்டான்ட்டான் அந்த மனசுனா. அந்த மனசுக்கு செல்விருந்து தோம்பி வருவிருந்து பார்த்துருப்பான், நல்விருந்து வானத்தவருக்குன்னா. தேவர்கள் வருவார்கள். அப்போ தேவர்கள் யாருன்னு எங்கள் மலையிலிருந்து வர முண்டாச்சு கட்டி வர மாட்டான். நல்லவர்கள் தேவர்கள். பண்புள்ள மக்கள் வருவார்கள். மனித வர்க்கத்திலேயே உயர்ந்த மக்கள், உயர்ந்த பண்புள்ள மக்கள், சிறந்த பக்தன் இருப்பான், தயசிந்து உள்ளவன் இருப்பான். அவனே நம்ம வீட்டுக்கு வருவான் அந்த பண்பை பார்த்துட்டு. ஆகவே எண்ணம் உயர்ந்து விட்டது, விருது உபசரிக்கக்கூடிய எண்ணம் வந்து விட்டது. புண்ணியவான். காலையில் 10 முறை, மாலையில் 10 முறை அகத்திய சாமித்தான் புண்ணியவான். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், புண்ணியவான். புலால் உண்ணக்கூடாது, புண்ணியவான். அன்பாக பேச வேண்டும், புண்ணியவான். தினம் நாமச்சோமம் செய்யாமல் விடக்கூடாதுன்னு புண்ணியவான். ஆக எந்த வகையில் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகின்றோன்னு புண்ணியவானே. எப்படி எவ்வகையனும் இனிமையை பேசு, அது புண்ணியம். நான் வள்ளுவன். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதரானா. மலர்ந்த முகமும் அகம்பூர்ந்த இன்சொற்களும் அதுவே அறம்னு சொன்னால் வள்ளுவன். இது எனக்கு கஷ்டமாகுது. மலர்ந்த முகம் அங்கே நல்லபடி இருக்கீங்களா என்ன அப்படின்றாங்க. அதை வஞ்சனை கூடாது. அதான் சொன்னால் முகத்தான் அமர்ந்து மலர்ந்த முகத்தை காட்டி இனிமையாக நோக்கி, அப்போ கண்கள் வந்து உருட்டி பார்க்கக்கூடாது, இனிமையாக நோக்கி அகம்பூர்ந்து இன்சொற்களை அறம்னு சொன்னால் வள்ளுவன். இது பெரிய கடினமே இல்லை. ஆக எந்த வகையிலாவது மனித வர்க்கம் தேர்வதற்காக முன்னோர்கள் எழுதிச்சிருக்கிறான். ஆனால் உபதேசம் எடுபடாது. நான் பேசியிருக்கிறேன், என்ன பேசி எழுதக்கூடாது. ஒரே ஒரு முறை அகத்தீச நாம சொல்லணும், உங்களுக்கு எதுவுமே இல்லை. கேட்டு என்ன செய்ய போகிறேன்? ஒரு நாளைக்கு அகத்தீசா நான்லாம் பாவி தான் தாயே, எங்கள் அருள் செய்யணும்னு சொன்னால் போதும்பா. கடை 1 கோடி நன்மை உண்டாகும். அதுக்கு நான் பாவி தான் ஐயா, நீங்களாம் புண்ணியவான்கள் பெரியவர்கள், இந்த பாவியை மன்னித்து அருள் செய்யணும்னு கேட்டால் அருள் செய்ய மாட்டாங்களா? இது சொல்கிறது கூட முடியாது. இது சொல்லாவிட்ட இது கேட்காத மனிதனுக்கு நான் பேசி என்ன பையன்? ஒருவர் அகத்தீசா நீர் பெரியோர், உலகத்தை எத்தனை பாவிகளுக்கு அருள் செய்திருக்கிறீர். உன் நாமத்தை சொல்லியே வெகு பாவிகள் ஜென்மத்தை கிடைத்திட்டு இருக்கிறார்கள். உன் நாமத்தை சொல்லியே பாவத்தில் பொடியாக்கி ஞானியாக்கி இருக்கிறார்கள். உன்னுடைய நாமத்தை சொல்லியே மரணத்தை வென்றிருக்கிறார்கள். உன்னுடைய நாமத்தை சொல்லியே அற்புத சக்திகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே என்னை பார்த்து, என்னை இந்த போன்ற பாவிகை பார்த்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்காவிட்டால் நான் பேச அத்தனையும் போய் கடினமா? இது அகத்தீசாய் என்று சொல்வது கடினமா? அகத்தீசாய ஓம் அகத்தீசாய நம்மன்னு சொன்னால் நீட்டமாக இருக்கும். அகத்தீஸ்வர நான் தான் சொல்லுவேன். அந்த குடியில் இருந்துருக்கிறேன். இந்த குடியில் அந்த குடிக்கு போனால் 64 முறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியே என் வேலை எனக்கு போகும்போது வரும்போது அகத்தீசான்னு சொல்லியிருக்கேன். ஆசான் அதை பார்த்தார், அடே இடமே இல்லை, இப்போ நான் உட்காந்து சேர்த்துக்கு எனக்கு பூஜை நேரம் இல்லை. எனக்கு வியாபாரினா ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன். ஆகவே எந்த பூஜை ஏற்றுக்கூடாது, இந்த ஞானிகள் இந்த பூஜை ஏற்றுக்கூடாது. ஏன்னா நினைப்பதற்கு முன்னாடி நிற்கும்னார். எந்த நேரம் நினைத்தாலும் அந்த கண் தொடர்ச்சுவார். ஆகவே ஞானிகளை பூஜை மக்களுக்கு என் பேச்சு, இந்த பேச்சு நியாயம் உள்ள பேச்சு. ஞானியை பூஜிப்பவருக்கு என் பேச்சு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே மலேசிய நண்பர்களுக்கும் லண்டன் வாழ் பாசுக்கு அவர் சார்ந்தவர்களுக்கும் அங்கே 5-6 பேர் வந்திருக்காங்க. அம்மா அப்பாவில் வந்து அந்த ஒரு 5-6 அவர் குடும்பம் அவர் சார ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. மலேசிய அன்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மாநிலத்தில் வர அன்பர்களுக்கெல்லாம் உண்மை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும். உண்மை என்னையா உண்மை அறிய போட்டு பொதுவாக அடிச்சு பார்க்க போகிறேன். என்னையா ஒரு உண்மை எத்தனை புத்தகம் படிக்கணும்? உண்மை அறியத்துக்குண்ணா இவ்வளோ பெரிய புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை அறிந்துக்குள்ள மகச்சி சாயின்னு சொல்லு, அதே உண்மை. உண்மை அறிந்துக்குள்ளே என்ன? அகத்தீஸ்வருடைய உண்மை, அகத்தீஸ்வருடைய வேதம், அகத்தீஸ்வருடைய நம்ம பாவத்தை பொடியாக்கம், அகத்தீஸ்வருடைய அம்மனை வெல்லும் வல்லமை தரும், அகத்தீசன் திருவடியை பகை வெல்லும், அகத்தீசன் திருவடியை செல்வத்தை தரும், அகத்தீஸ்வருடைய நிம்மதியான வாழ்வு தரும், அகத்தீஸ்வருடைய ஒரு ஆற்றல் தரும். அகத்தீஸ்வரியை செய்யலாம். அகத்தீஸ்வரத்தை பூஜித்தால் எதை வேணாலும் செய்யலாம், எதையும் செய்யலாம். நியாயமானது மட்டும் நீங்கள் எதை செய்ய நியாயமான மட்டும் செய்யலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்று முதல் நீங்கள் அனைவரும் எல்லாம் உள்ள ஞானிகள் ஆசி பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் கேட்டு, நான் பேசியதில் சில தவறுக்கு தான் கட்டுணர்ந்த பெரியவரும் தாய்மாரும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவிழா நீங்கள் முடிக்கிறவன்.